வணக்கம் நேயர்களே. 2026 இந்த ஜூன் மாதம் நடந்து கொண்டு இருக்கின்ற இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். பலன்களை பார்க்க போகிறோம். வருட பலன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பலனுக்குள்ளே போவோம். தனுசு ராசியில் மூல நட்சத்திரக்காரர்கள், இங்கே மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் 1 பாதங்களும் இருக்கிறது. பார்ப்போம். மூல நட்சத்திரக்காரர்களே, ஜூன் 1 அல்லது 2க்கு மாறக்கூடிய குரு பகவான் ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த மூல நட்சத்திரத்தை மட்டும் சூட்சமமாக பார்வையிடுறதுனால திடீர் நன்மை உண்டு. மறைவாக உள்ள பிஎஃப், எல்ஐசி டெபாசிட்டு, ஆல்ரெடி இருக்கிற ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு அல்லது ஷேரில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு, இந்த மாதிரி அமௌண்ட்டை சேவ் பண்ணி வச்சுருந்தா இதில் இருக்கிற ஒரு பெரிய அமௌண்ட்டை நீங்கள் எடுக்க வேண்டியது வரும், வெளியெடுக்க வேண்டியது வரும். நிவர்த்தி. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு குருவால் அல்லது குருவிடம் இருந்த சங்கடங்கள் ஜூன் 20க்கு மேலே அகலும். திசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கு இந்த, ஏன்னா உங்கள் ராசியிலேருந்து 8ஆம் இடத்துக்கு குரு வச்சிடறாரு. திசா புத்தி சரியில்லாதவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புத்திரத்துக்கு ஏதுவாக இல்லை, புத்திர தடைக்கு ஏதுவாக இல்லை. ஆல்ரெடி புத்திரம் இருக்கிறவங்க, இந்த புத்திர கருவில் இருக்கிறவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா திடீர் விரயம் ஏற்படலாம். புத்திரம் சம்பந்தமாக திடீர் விரயம் ஏற்படலாம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் திசா புத்தி சரியில்லாதவங்களுக்கு, தனுசு மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சமயத்தில் ஏற்படுமா, குழந்தை ஏற்படுமான வாய்ப்பு குறைவு. தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு, அல்லது களையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பெண்ணாவோ பெண்ணாக இருந்தால் ஆல்ரெடி கரு இதாகிடுச்சு, ஃபார்ம் ஆகிடுச்சு, ஒரு 6 மந்த் பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னா புத்திரம் ஏற்படும். பட் குழந்தை நல்லா இருக்குது, இந்த மாதிரி ரத்த குறைவாக இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பென்சஸ் வரும். இதை தவிர்க்க முடியாது. அதாவது மருத்துவ சிகிச்சை இன்னும் சில காலங்களுக்கு தேவைப்படலாம். உயர்கல்வி கற்கிறதுல தடை ஏற்படலாம். அதாவது ஞான குழப்பம் இந்த நேரத்தில் ஏற்படும். ராசிக்கு 8ல் மறைகிறதுனால என்ன ஏற்படும்னா ஞான குழப்பம். ஞான குழப்பம்னா அறிவில் ரொம்ப குழப்பம் ஏற்படும். அதனால் இந்த சமயத்தில் தியானங்களை கடைபிடிக்கிறதும் ஒரு மென்டர் வெல்விஷருடைய உதவியை நாடுவதும் நன்று. இருக்கிற இடத்துல இருந்தே, வீட்டில் இருந்தே, தோட்டத்தில் இருந்தே இங்கேயே வருமானத்தை உண்டாகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பல வழிகளில் திட்டமிடுவீங்க. ஞானத்தில் உழைப்பு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிர்காலம் கருதி ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளல ஒரு கடின உழைப்பு. அறிவால் உழைப்பு, ஞானத்தால் உழைப்பு, அந்த உழைப்பு அதிகமாக இருக்கும் இந்த சமயத்தில். தூக்கம் ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூக்கம் பிரச்சனை வராது. முதல் குழந்தைக்கு வளர்ச்சிக்கு அல்லது பிறப்புக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி விரயம் உறுதியாக உண்டு. மேலும் அசையா சொத்துக்களில் நில மராமத்து பார்க்குறது, முருகன் ஸ்தலங்களுக்கு சென்று வர்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆன்மீக கல்வி வயதை ஒட்டி அது நடக்கும். ஜோதிடம்னா ஜோதிடம், சித்தாந்தம், மறைநூல்கள் படிக்கிறது, யோகா படிக்கிறது, இன்னும் இது சம்பந்தமான ஆன்மீக கல்வி என்னென்ன இருக்கோ இந்த மறைநூல்கள் சம்பந்தமான கல்வி படிக்கிறது இருக்குது. சுகம். தம்பதியருக்குள்ள தாம்பத்திய சுகம் குறைவு படாது. ஆகஸ்ட் 1லேருந்து நவம்பர் 1 வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நட்புலையும் உறவுகள்லையும் மனைவி வழியிலையும் பார்ட்னர் வழியிலையும் கவனம் தேவை. தனுசு, அதாவது சமூக ஒத்துழைப்பு சரி வராது, அதனால தான் கவனம் தேவைன்னு சொல்ல வந்தோம். அந்த இடத்துல பூராட நட்சத்திரம் முன்னாடி சொன்னது எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்படின்றதுனால குறிப்பாக நம்ம அந்த மூலத்தை சொன்னோம். இப்போ பூராட நட்சத்திரத்துக்கு வர்றோம். ஜூன் 20 டு ஆகஸ்ட் 20 வரை உள்ள அந்த 60 நாட்கள் மிக கவனமாக கடக்க வேண்டிய காலகட்டம். வீடு சம்மந்தப்பட்டது, வாகனம் சம்மந்தப்பட்டது, லோனு, லேப்டாப்பு, செல்ஃபோனு அல்லது வீடு கட்ட லோன் வாங்கினது, இதெல்லாம் தாமதம் வரலாம். அல்லது கட்ட முடியலன்னு பெனால்ட்டி போடலாம். செல்ஃபோன்லாம் ஒரு டேட்டு தவறி போச்சுன்னா 500 ரூபா கட்டணுமா, பார்த்துக்கோங்க. ஏன்னா சங்கடம், அக்காள்கிட்ட சங்கடம் வரும். பணம், வீடு, நகை விஷயங்களில் அக்கான்ற உறவு முறையில் இருக்கிறவங்கள்ட்ட சங்கடம் வரும். ஒன்று சொந்த அக்காவாக இருக்கலாம், அல்லது பெரியப்பா மக்கா, சித்தப்பா மக்காலாம் அக்கா உறவு முறைகளில் இருக்கிறவங்களா இருக்கலாம். நவம்பர் 2 டு ஜனவரி 24 வரைக்கும், அதாவது 2027 வர ஜனவரி 24 வரைக்கும் திடீர் ரெக்கவரி. நவம்பர்லேருந்து இந்த ஜனவரிக்குள்ளே 24க்குள்ளே திடீர் ரெக்கவரி யாராருனாலும் நடக்கும். அரசால் நடக்கும், ஒரு சிலருக்கு தந்தையாலையும் தந்தை வழியிலையும் நடக்கும், நிலத்தால் நடக்கும், சிலருக்கு முதல் குழந்தைகளால் நடக்கும். அப்பா நீ உடுப்பா கவலைப்படா, நாங்கள் பணம் தரோம்ப்பா
அப்படிங்கிற மாதிரி அந்த முதல் குழந்தைகள்னால நடக்கும். மொத்தத்தில் பெருந்தன்மை நவம்பர் 2 வரைக்கும் வராது, சுயநலம்தான் மேலோங்கும். தனுசு ராசிக்காரர்களே, அதாவது உங்களுக்கு சந்திராஷ்டமம் எப்பப்பெல்லாம் ஏற்படுதோ அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுடைய தாய்க்கும் உங்களுடைய சுகஸ்தானத்திற்கும், அதாவது ஒன்று மென்டலி ப்ரெஷர், அதாவது டோட்டலாக ஒரு விஷயங்களை சிந்தித்த விஷயங்களை அறவே மறந்து போகிறது, அதுபோக அம்மா, அதுபோக இந்த நீர்வாழ் தொழில் பண்ணுறீங்க இல்லையா, வாட்டர் பிளான்ட் பிஸ்னஸ் வச்சுருக்கவங்க, பெட்ரோல் பங்க் வச்சுருக்கிறவங்க, ஆயில் சப்ளை பண்ணுறவங்க, இந்த எண்ணெய் சம்மந்தப்பட்ட வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களுடைய கம்பெனி வச்சுருக்கிறவங்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஃபினான்ஸ் வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் திடீர்னு ஏதோ கணக்கு வழக்கில் ஒரு பிரச்சனை வரலாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதனால் சந்திராஷ்டம டயத்தில் குறிப்பாக அம்மாவை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அச்சுறுத்தல்கள் போகும். மாணவர்களாக இருந்தால் மறந்து போயிடுவீங்க, படித்ததவே திரும்ப நினைவு கூறக்கூட வேண்டிய சூழல் வரும். ஆகஸ்ட் 2க்கு மேலே இளைய சகோதரர்களை, தம்பி தங்கைகளை கையாளுறதில் சில சிக்கல்கள் ஏற்படும். சொன்னால் கேட்க மாட்டாங்க, ஆனால் அவனை ஹேண்டில் பண்ணுறதுல ஒரு சென்சிட்டிவாக இருக்கானவன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சென்சிட்டிவாக கையாள வேண்டியது வரும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தை எந்த கிரகங்கள் கடந்தாலும் விரைய உண்டு, கவனமாக இருங்க, செக் பண்ணி பார்த்துங்க. நவம்பர் 2லேருந்து ஜனவரி 24, 2027 காலகட்டங்களில் சிவன், குறிப்பாக காளகஸ்தி, கழுத்தில் பாம்பு சுற்றிய சிவன் ஸ்தலங்களை வழிபட்டால் ஞானம் பெறலாம், அறியாமை இருள் அகலும். இக்காலங்களில் ஒரு சிலருக்கு வேலை மாற்றமும் வேலையை விட்டு விடுதலும் கூட வரலாம். வெளிநாடு பயணம் கைகூடும், தடை உடையும், ரெக்கவரி மீட்பு உண்டு, அரசு வழியிலிருந்தும் கூட வரும், கவலைப்பட வேண்டாம். மனைவி வழி பெரும் தனம் புழங்கக்கூடிய காலம். மனைவி வழி அவங்களுடைய குடும்பத்துடைய இதுக்கு ஏற்ற மாதிரி. உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம், அதாவது சூரியனுடைய நட்சத்திரம். வைகாசி மாதங்கள்லையும் ஆடி மாதங்கள்லையும் தந்தைகிட்ட வாக்குவாதம் பண்ணுறது, தந்தைக்கு திடீர் மருத்துவ செலவுகள் ஏற்படுறது, இந்த மாதிரி ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆகஸ்ட் 21லேருந்து நவம்பர் 1 வரைக்கும் இந்த காலகட்டங்களில் சுயதொழில் செய்பவர்கள், பார்ட்னரோட சேர்ந்து தொழில் செய்பவர்கள், பத்திர தொழில்னு சொல்லக்கூடிய இந்த டாக்குமெண்ட் வேலை பார்க்குறவங்க, இந்த ட்ரெயின் டு பஸ் வரைக்கும் ப்ரைவேட் ஆமினி பஸ்ஸெல்லாம் இருக்கு இல்லையா, ஃப்ளைட்டுக்கு இதுக்கெல்லாம் டிக்கெட் போடுறவங்க, இது சம்மந்தமான பேப்பர்ஸு, கமிஷன் புரோக்கரேஜ் வேலை பார்க்குறவங்க, கதை வசனம் எழுதுகிறவங்க, எழுத்தாளர்கள், காமெடி பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் வரவு செலவு பார்க்குறவங்க, இவர்களெல்லாம் கவனமாக இருக்கணும். ஒத்துழைப்பு வராது, தொழிலையும் சரி பழகிற இடத்துல இருந்து ஒத்துழைப்பு வராது, கவனமாக இருக்கணும். ஒரு சிலர் வயதான தந்தை உள்ளவர்களின் தந்தையினுடைய ஆயுள் கேள்விக்குறியாகும். அதனால் தனுசு ராசிக்காரர்களே, குறிப்பாக உத்திராட நட்சத்திரம் இருக்கிறவங்க தந்தையை கொஞ்சம் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. ஜூன் 20லேருந்து ஆகஸ்ட் 20க்குள்ள இந்த நாட்களில் காலகட்டங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியேறும் காலகட்டமாக இருக்கிறது. ஒன்று நீங்களாக வெளியேறலாம், அல்லது திசா புத்தி சரியில்லை அப்படின்னா வெளியேற்றப்படலாம். ஒன்று நீங்களாக வெளியில் வருவீங்க, அல்லது எக்ஸ்பல் வெளியேற்றப்பட்டார் இன்சிஸ்ட் பண்ணுறது, இல்லைப்பா ஒத்துறாது நீ கிளம்பு காற்று வரட்டும் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாயிரும், கவனமாக இருங்க. நவம்பர் 2லேருந்து டிசம்பர் 16 வரை எந்த விஷயத்தை எதிர்பார்த்தீங்களோ, எந்த விஷயத்தில் எனக்கு மீட்பு வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அந்த தேதிக்குள்ளே அது நடக்கும். ஒருவேளை திசாபுத்தி சரியில்லாமல் இருந்தால் எதிர்முறையாக மோசமாக திரும்பி விடுறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்கணும். இந்த சுவாதி நட்சத்திரத்தை சந்திரன் கடக்கும் காலங்களில் லாபம் உண்டு, எனினும் அலைச்சல்களுக்கு அப்புறம்தான். நான் என்ன சொல்லியிருக்கேன், சித்திரை நட்சத்திரத்தை கடக்கும்போது கவனமாக இருக்கணும், சுவாதி நட்சத்திரத்தை கடக்கும்போது கண்டிப்பாக லாபம் உண்டு, ஆனால் ஒரு அலைச்சல்களுக்கு அப்புறம்தான். இந்த பள்ளி காலேஜில் படிக்கிற மாணவர்களாக இருந்தால் ஹையர் எஜுகேஷனுக்கு தடை வரும், பட் மறுப்பு இருக்காது, தடை தான் வரும். ஒரு ஸ்பீடு பிரேக் மாதிரி போகும், முயற்சிக்கு பின்னாடி நவம்பரில் விலகிடும். ஏற்றில் உள்ள குரு காலம் கடின உழைப்பு தேவைப்படும், அறிவாலையும் ஞானத்தினாலையும். நன்றி. தனுசு ராசி நேயர்களை சந்திப்போம்.